ராதே கிருஷ்ணா. மகோன்னதமான ஒரு ஸ்தலத்தில் நான் இருக்கேன். சிதம்பரத்திலிருந்து வந்தோம்னா புவனகிரி, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். புவனகிரி அப்படின்னாலே பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. ஆமாம், புவனகிரியில் சுவாமி ராகவேந்திரர் அவதாரம் பண்ண ஸ்தலத்தில் இருந்து தான் நான் இப்போ நின்றுருக்கேன். கோட்டி ஜன்ம சுக்ருதம். தோ சங்குகர்ணன், பிரஹல்லாதன், அழகான சுவாமி ராகவேந்திரர். இந்த இடத்துல ரொம்ப விசேஷமாக ராகவேந்திரருடைய ஸ்தோத்திரத்தை சொல்லுவோம். பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாய ச பஜதா கல்பவ்ருக்ஷாய. பஜிப்பவர்களுக்கு அவர் கல்பக விருட்சம், அதாவது கேட்டதெல்லாம் கொடுப்பாராம். அதனால மேலே பார்த்தெல்லாம் பச்சையா இருக்கிறது கல்பக விருட்சம். அப்படியே சுவாமி ராகவேந்திர பின்னாடி இருக்கிறது காமதேனு. நமதாம் காமதேனவே. நமஸ்கரிக்கிறவாளுக்கு காமதேனுவா இருந்துண்டு பரிபூர்ண கிருப பண்றார். பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. மார்கழி மாசம், அழகான நாள். அதில் ஜோரா பிரஹல்லாத அவதாரமான சுவாமி ராகவேந்திரருடைய தரிசனம். சுவாமி ராகவேந்தருக்கு முன்னாடி இருக்கிறது மிருத்திகா பிருந்தாவனம்னு சொல்லிட்டு துளசி மாடம் மாதிரி இருக்கு இல்லையா, அது நம்ம சுவாமி ராகவேந்திரர் ஜீவசமாதியில் இருக்கக்கூடிய மந்திராலயத்திலேருந்து மிருத்திகா மண்ணை கொண்டு வந்து இங்கே வச்சு மிருத்திகா பிருந்தாவனம். அவரோட ரெண்டு பக்கத்தில் ஒரு நீல வஸ்திரம் பச்சை வஸ்திரத்தில் இருக்கிறது பிரஹல்லாதன். எந்த பிரஹல்லாதன் ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்மவி நிவேதனம்னு நவவித பக்தியை சொன்னானோ அந்த பிரஹல்லாதன் தான் அவ்வளவு அழகா வியாசராஜராகவும் பின்னாடி ராகவேந்திரராகவும் வந்தார். இதோ இதே இடம்தான் அழகாக வெங்கடேசனாக அவதாரம் பண்ணார். சந்நியாசத்துக்கு அப்புறமா தான் ராகவேந்திரன் அப்படின்ற திருநாமம். அவ்வளவு சிரேஷ்டம். இந்த தேசத்தை காப்பாற்றின்றிருக்கக்கூடிய ஜீவசமாதியில் இருக்கக்கூடிய மகோன்னதமான சுவாமி ராகவேந்திரருடைய அவதார ஸ்தலம் இது புவனகிரி. கோட்டி ஜன்ம சுக்ருதம். இன்னைக்கு இவ்வளவு அழகா இந்த வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ பார்க்கடலுள் ஐயத்துயின்ற பரமனடி பாடி அப்படின்னு இல்லையா, அந்த பாசுர தினத்தன்னைக்கு புவனகிரியில் சுவாமி ராகவேந்திரருடைய அவதார ஸ்தலத்தில் எனக்கு தரிசனம். இதை விட வேற என்ன வேணும்? இந்த பாக்கியம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும். சரியா நாளைக்கு வியாழக்கிழமை, இன்னைக்கு ராகவேந்திரர் அழகா அழிச்சுண்டு வந்திருக்கார். உங்களுக்கும் அந்த பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. இந்த ராகவேந்திரர் உங்கள் குடும்பத்தை எப்பொழுதும் காப்பாற்றட்டும். என்னைக்கும் உங்களுக்கு பரிபூர்ண சாந்தி சமாதானம் பக்தி ஞான வைராக்கியம் நிம்மதி ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யம் எல்லாம் சித்திக்கட்டும். ஸ்ரீ ராகவேந்திராய நம. ராதே கிருஷ்ண. ராதே கிருஷ்ண.